அதெல்லாம் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையா? இல்ல ஏதோ சொல்றாரு. எல்லோ ட்ரீயா? சரியா இருக்குங்களா? காடை பாருங்க. காடை அந்த சாப்பிடலாம். இது தண்ணி இருந்தால் இது வரும். இந்த செடி தண்ணி இருக்கா இங்கே? வாட்டர் மாதிரி ஸ்ப்ரே அடிச்சுட்டு போவேன்னு நினைக்கிறேன். வண்டியில் கொண்டு வந்து டேங்கர் இல்லாமல் வராது. அந்த பக்கம் தண்ணி ஏதாவது இருக்கணும். இல்லை டேங்கர் மாதிரி கொண்டு வந்து அடிச்சுட்டு போவேன்னு நினைக்கிறேன். இல்லை அது தண்ணி டேங்கர்லாம் வராது சார். இது மூங்கிலா? இது வந்து நுணல். இது தானே அந்த பாய் பண்ணுறாங்களா? பாய் பண்ணுறது அது வேறு. அது வேறு. தண்ணி நிற்கிது இல்லைன்னா வராது. வெளியே வந்ததே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணா இதை கொஞ்சம் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ரோப் கார் மாதிரி போட்டு விட்ருணும். அப்படியே மேலே இருந்து சுற்றிட்டு வர மாதிரி. அதுவும் நல்லா தான் இருக்குங்க. அது நல்லா தான் இருக்கணும். இதே இதில் கீழே வரணும். இதே இதில் அங்கே ஒரு டவர் வச்சுட்டு ரோப் கார் இதே இதில் அப்படியே மேலே ரவுண்டு வர மாதிரி சிங்கிள் டவர் போகுதுன்னு நினைக்கிறேன். மோனோ ரயில் மாதிரி. சார் கிளைமேட் நல்லா இருக்கு. சில்லுன்னு என்ன இருக்குங்க? ஸ்லோ பண்ணியிருக்கேங்க. துணியா இருக்கு. பாருங்க எவ்வளோ ஹைட் வந்து ஒரு வேலி மாதிரி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் டேஞ்சர் தான். எவனா பத்தகத்தை போட்டான்னு வச்சுங்க பத்திட்டு எரிஞ்சிடும். அவ்வளோதான். ஒன்றும் பண்ண முடியாது. கண்ட்ரோலில் பண்ண முடியாது. இந்த சேனல் ஏன் வரல? இந்த சேனல் எஃப்எம் 1 வரல. என்ன எஃப்எம் 1னா எது சொல்லிங்க? 89.4 இந்த ஒன்று இருக்குல்ல 106. ஏதோ 7.5 கூட்டியிருப்பாங்க. எடுக்க மாட்டேங்குது. ஒரு எஃப்எம் வருது. ஒன்று வரல. ஏதாவது ஸ்டாப் பண்ணி வச்சிடணும். தமிழ் எஃப்எம் கூட கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருந்தாங்களே. தமிழ் எஃப்எம் தான் சொல்கிறேன். இல்லை ரேடியோ இல்லை சார். ரேடியோ கிளி ஃபஸ்ட்லேருந்தே கொஞ்சம் இது அப்படியா ஃபைனான்ஸ் கூட ப்ராப்ளமாக இருக்கலாம். இல்லைன்னா எல்லாம் லீவ் போட்டுருப்பாங்களோ. நம்ம சைடில் வராது சார். அது இறச்சி சரைச்சுன்னு தான் வரும். இல்லை மியூசிக் போட்டு விட்டான். மியூசிக் போட்டாங்கன்னா இறந்துருவான். இதுவும் போடுவான்ல 89.4 போட்டுருவான்ல. அப்படின்னா அவங்க இதில் வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். அவங்க ஆளுங்க யாரும் இறந்துட்டாங்களா என்னமோ. அப்படி கூட இருக்கலாம். அந்த எஃப்எம் பேபி அந்த பர்டிகுலர் எடுத்துருப்பான். சூப்பராக இருக்கா? தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு. தான் அந்த சைடில் சிம்னி பெருசாக இருக்கு. தெர்மலாக இருக்கு. தெர்மல் கிடையாது. ஒருவேளை கேஸ் டர்பைனுக்கு அப்படி வச்சுருப்பாங்களோ. ஆமாம், அதுக்கு சிம்னி வேணும். சூப்பரா உட்காந்துருக்கு பாருங்க. அதை மட்டும் வச்சுட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். லைட்டாக ஒரு பூச்சி பட்டுச்சுன்னா அவ்வளோதான். ஒரே ஒரு செகண்ட்ல ஃபயர். ஜிடி தானே அது. ஹைட் கம்மியாக இருக்கு. கேஸ் டர்பைன்
அதோட எக்ஸாஸ்ட் கேஸ் எவ்வளோ சார் இருக்கும் டெம்பரேச்சர்? 500 இருக்கும். அப்போனா அதுலேயே WHR போடலாமே. நாங்கள் போட்டிருக்கோம். அப்புறம் இவங்க ஏன் போடாமல் இருக்காங்க? அதுக்கப்புறமா சிம்னி வரும். ஃபைனலு பாய்லர் போயிட்டு ரிட்டர்ன் வருதுல கேஸு, அதுக்கு சிம்னி வேணும்ல. இல்லை நான் இந்த சிம்னியோட அவுட்லெட் டெம்பரேச்சர் சொல்கிறேன். இது வந்து 120 இருக்கும். அவ்வளோதான் இருக்கு. 140. இப்போ எல்பி லோ டெம்பரேச்சர் பாய்லரும் எவ்வளோ? இதில் சல்ஃபர் வரும். அதனால டியூப் இதாகிடுமா? டியூபுக்கு இல்லை, சல்ஃபர் வந்துச்சுன்னா நீங்கள் இது வேறு எல்பி லோ ப்ரெஷர் ஓட்ட முடியாது, ரெக்யூபரேஷன் எடுக்க முடியாது. இதை எங்கே யூஸ் பண்ணலான்னா பர்ஃபெக்ட் இடம் வந்து நீங்கள் மில்லுக்குள்ளெல்லாம் யூஸ் பண்ணலாம். சிமெண்ட் மில்லுக்குலாம் தேவையாரம்னா இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த டெம்பரேச்சருக்கு அதுக்கு யூஸ் பண்ணுறது பர்ஃபெக்டான கேஸ். 150 டிகிரி இருக்கும். ஒரு லைட் வருது பாருங்க மேலே. இது பாருங்க தண்ணி. வருது. உள்ளூர்ல இந்த ஏரியில ஏகப்பட்ட குக்கெல்லாம் விட்டு அடிச்சுட்டு அதில் உட்காந்து இருக்கோம். ஐயோ இனிமேல் தெரியாத ஒரே இது பாஸ் பண்ணிருங்க. இந்த சைடு நான் இந்த பக்கம் வீடியோ எடுத்து அந்த பக்கம் எப்படி காட்டி வருது? இது வரல தண்ணி வந்திருக்கா? தண்ணி நல்லா ரொம்ப இருக்கு. நம்ம வந்து அந்த மரம் சார், அந்த மரத்துல மரம் பைனாகுலர் பாயிண்ட் இருக்க மாட்டிருக்கு. அப்படியே சுற்றியும் அப்படியே ஓரளவுக்கு மரத்தை கருத்தை வச்சு ஓரளவுக்கு குருவிகளாக இருக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதை வச்சு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இந்த வெயிலில் வளர்க்குறது பெரிய விஷயம். இதெல்லாம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் சின்ன சின்ன நல்லா இருக்கு. நார்மலாக தண்ணி அதிகம் தேவையில்லை. சோறு மாதிரி இருக்கு. அப்படியே கட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க போல.
இருக்கணும். பரவ அவ்வளோ இல்லையா அப்புறம் பரவாயில்ல நம்ம ஒரு கன்ஃபார்ம் நினைக்கிறேன். நாங்கள் அப்படியே நடந்து போயிடுவோம். இறங்கலாமா? ஒருவேளை புலி வந்துருச்சுன்னா நாங்கள் வந்து பெரிய ரீல்ஸாக எடுத்திருக்கோம். இந்த முடியாமல் போயிட்டு இருக்கு, 12 நிமிஷமாக ஓடிட்டு இருக்கு. இது கவர் ஆகும்.